ஒரு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சப்பாத்தி பல வருஷம் கழிச்சு இப்ப தான் நான் சாப்பிடுறேன். ஸோ ஆப்படைட் லெவல் அந்த அளவுக்கு எனக்கு நல்லா கரெக்ட்டா இப்ப தான் ஒர்க் ஆயிட்டு இருக்குங்க. நல்லா ஃபீல் பண்ண முடியுது. Satish sir from Coimbatore. அவரு கிட்டத்தட்ட ஏஜ் ஒரு 50 பிளஸ் 45 டூ 50 இருக்குங்க. பட் அவரோட வெயிட் பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு 38 கேஜி தாங்க. ஜஸ்ட் வாட்ஸ்அப் கால்ல வராரு. பார்த்தாலே சம் ஏகப்பட்ட இஷ்யூஸ் பாடியில. ஏன்னா அந்த வெயிட்டுக்கு அண்டர் வெயிட் இருக்கிறதுனால, பட் நர்வ் டிசீஸ் எல்லா பிரச்சனையுமே இருக்குங்க. இந்த மாரி நான் என்ன சாப்பிடுறீங்க யூசுவலா எப்படிங்கன்னு கேட்டேன். எதுன்னு கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க, "எனக்கு காலையில ஒரு 1 1/2 இட்லி மேல நான் சாப்பிட்டே ஒரு பல வருஷம் ஆச்சுங்க. மத்தியானம் கொஞ்சோண்டு ரைஸு, நைட்டு வந்து அதே மாரி தாங்க. ஸோ ஃபுல் ஃப்ளெட்ஜா சாப்பிட கூட முடியறது இல்லைங்க" அப்படின்னாங்க. ஸோ குடுத்துட்டு எனக்கு ஒரு 4 டூ 5 டேஸ்லயே வந்து கால் பண்ணாருங்க. அவரு மூலமா சொன்னாங்க. ஏன்னா இப்பதான் வந்து ஒரு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சப்பாத்தி பல வருஷம் கழிச்சு இப்ப தான் நான் சாப்பிடுறேன் அப்படின்னாங்க. ஸோ ஆப்படைட் லெவல் அந்த அளவுக்கு எனக்கு நல்லா கரெக்ட்டா இப்ப தான் ஒர்க் ஆயிட்டு இருக்குங்க. நல்லா ஃபீல் பண்ண முடியுது. பல வருஷம் கழிச்சு இப்ப தான் நிறைவா சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னாரு. இவரு வந்து இன்னொரு பெர்சன் ரெஃபர் பண்ணியிருந்தாருங்க. அவரு வந்து பேரலிட்டிக் பெர்சன்ஸ்ங்க. ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸா பட் ஹி கேன் ஏபிள் டூ வாக். அதாவது பெட் ரிடன் இல்லாம எந்திரிச்சு நடக்கிறது தான். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்துச்சுங்க. இப்ப ஆல்மோஸ்ட் அ கொஞ்சம் பேச்சு தெளிவா கிளாரிட்டியா பேசுறாருங்க. அதே மாரி கொஞ்சம் டயர்ட்னஸ் இல்லாம அத ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதுவும் அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு.